இந்த ரெண்டு வேட்பாளர்களும் தமிழரசு கட்சி சார்ந்த வேட்பாளர்கள். இவங்க தான் வெளிநடப்பா செய்த நீங்க வெளிநடப்பு. சரி அண்ணா, வெளிநடப்பா செய்தீங்க. குச்சவெளி பிரதேச சபையோட தவிசாளராக முன்மொழியப்பட்ட 2 பேர் முன்மொழியப்பட்டவங்க அப்துல் மனாப் பிரசான் என்றவரும் ஐனியப்புள்ள முபாரக் என்றவரும். நாங்க மக்களுடைய வாக்கால இந்த முறை நாங்க வந்தனாங்க இந்த சபைக்கு கொஞ்சம் வேங்க இருக்கிறோம். மக்களுடைய வாக்கால வந்தனாங்க ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අමෘතා. மக்களுடைய வாக்கால வந்தனாங்க. மக்களுக்கு ஏதுவா எதிர்க்கோ அதைத்தான் நாங்க செய்ய விரும்பினாங்க. ஆனால் இங்க முன்மொழியப்பட்ட நபர், அதாவது தவிசாளராக முன்மொழியப்பட்ட ஐனியப்புள்ள முபாரக் என்றவர்ல இந்த குச்சவெளி பிரதேச சபை மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள். நான் வந்து தமிழர். நான் திரியாய் வட்டாரத்தில் நேரடியாக வந்த வட்டார வேட்பாளர். திரியாய் கிராமத்தில் 50 வருஷத்துக்கு பேர்ந்து ஒரு வட்டார வேட்பாளர் வந்திருக்கிறேன். தமிழரசு கட்சி சார்பாக வந்திருக்கிறேன். நான் குச்சவெளி பிரதேச சபையில் தெரிவு செய்யப்பட்ட 23 வயதில் தெரிவு செய்யப்பட்ட இளைய வேட்பாளர். நான் ஆனபடியா எந்த கிராம மக்கள் எனக்கு சொல்லி அனுப்பினதன்படி நான் செயற்பட்டிருக்கிறேன். நான் தவிசாளருக்கு நான் கை தூக்கவும் இல்லை, நாங்கள் நடுநிலை வைக்கவும் இல்லை. இந்த நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசியலை தான் எங்களோட மக்களுக்கு நாங்க பூத்தோன் பண்ணி விரும்பினாங்க. அதை இங்க செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட்சத்தில் நாங்க சபையில இருந்து வெளிநடப்பு செய்திருக்கோம். சரி, இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுடைய கருத்தும் மக்களுடைய கருத்தும் உங்களோட தலைமைப்பிடம் வந்து சொல்லியிருக்கு ஐனாப்பிள்ளை முபாரக்க வந்து முன்மொழிய சொல்லி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. கட்சி உங்களுக்கு வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? கட்சி நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் கட்சி நடவடிக்கை எடுக்கும். கட்சிக்கு நாங்க இந்த எங்களுக்கு கடிதம் பிறகு முதலே நாங்க கட்சியில தலைமை கூடத்துக்கும் எங்க மாவட்ட கிளைக்கும் ஒரு கடிதம் அனுப்பினாங்க. தலைவர் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு கிடைக்கல. கட்சியில தலைமை கூடத்துல இருந்து எங்களுக்கு கடிதம் வந்தது. 2 விஷயத்தையும் எங்களுடைய கட்சியினுடைய சிரேஷ்ட செயலாளர் சுமந்திரன் சொல்றேன். 2 விஷயத்தை சொல்றேன். ஒன்னு சொல்றேன் கட்சிக்கு கட்டுப்பட வேணும் என்று, இன்னொன்று சொல்றேன் வாக்களிச்ச மக்களுக்கு நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று. அப்ப இப்ப இந்த சூழ்நிலையில உங்களுக்கான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அல்ல இல்லையா என்றதான் என்னுடைய கேள்வி. மேற்கொள்ளப்படும் என்று நினைக்கிறோம். மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எங்க கட்சிக்கு இன்னும் ஆணித்தரமா முன்வைப்போம். முன்வச்சும் நாங்கள் அதுல தோற்கிற பட்சத்தில் எங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு நாங்கள் நேர்மையான அரசியலுக்கு உள்ள சென்று ஒரு நேர்மையற்ற ஒரு ஊழல்வாதியை கொண்டு வராம நாங்க வெளியில வந்த மகிழ்ச்சியோட கட்சியில இருந்து நீங்க கொள்ளும். இன்னொரு விஷயம், 10 வருடங்களாக இவர் இந்த கதிரையில இருந்து தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தீங்க. 2வது, புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுடைய காணிகள் வந்து அபகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த குற்றச்சாட்டும் அவர்ல வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பழிவாங்கப்படுற ஒரு படலம் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 3 விஷயத்தையுமா நீங்க கருத்துல கொண்டு வெளிநடப்பு செய்திருக்கீங்க? இந்த 3 விஷயம் உண்மை. கடந்த வாரம் CAQ நம்பர் கார்ல என்னைய வந்து அடிக்க பார்த்தவங்க. சரிதானே? கடந்த வாரம் நடந்தது. உங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தது. அதாவது நான் ஐனியாப்புல முபாரக்கு நான் சப்போர்ட் பண்ணாட்டி இது நடக்கும் என்று. அதை விட கோடிக்கணக்கான பெறுமதியான பேரம் பேசல் என் உட்பட என்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு நடந்தது. சரிதானே? ஐனியாப்புல முபாரக் என்றவரால கோடிக்கணக்கான பேரம் பேசல் நடந்தது. அதற்கான வீடியோ காணொலி ஆதாரங்களும் ஆடியோ காணொலி ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்கு. என்ன விஷயம் என்று சொன்னா, நானும் குச்சவெளி பிரதேச சபை இக்பால் நகர் வட்டாரத்தில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் அற்ப சொற்ப வாக்குகளால நான் வந்து தோற்கடிக்கப்பட்டேன். அதாவது 20க்கும் குறைவான வாக்குகளால நான் தோற்கடிக்கப்பட்டேன். தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிரதான காரணம் மாட்டு சின்னத்தை இறக்கி, மாட்டு சின்னத்தில் 4 வேட்பாளர்களை இறக்கி மிக ஆணித்தரமான கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் இவன் வந்தா தன்னுடைய செயற்பாடுகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்கின்ற பட்சத்தில் என்னையும் தோற்கடிச்சிருக்கிறேன். மாட்டு சின்னத்தை போட்டு எங்களை தோற்கடித்தவர், எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய வாக்குகளை சிதைச்சவர். பல குற்றச்சாட்டுகளை நாங்க முன்வச்சிருந்த போதிலும் தமிழரசு கட்சியினுடைய கௌரவ செயலாளர் அவர்கள் இவருடைய பக்க விஷயங்களை ஆராயாமல் இவரை ஒரு தவிசாளராக முன்மொழிந்த பிரதியாகத்தான் நாங்கள் இந்த வெளிநடப்பை செய்திருக்கிறோம் என்பதையும், இன்னும் இந்த கிராமத்துகளுக்கு நாங்கள் அபிவிருத்தியை கொண்டு வருவோம் என்பதை மக்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதை எங்களுக்கு வாக்கு தந்த மக்களுக்காக அதை செய்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.